யெப்தாவின் மகள் பலியிடப்பட்டாளா? இந்த தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த உண்மையை அறிவதற்கு முன்னாலே நம் தேவன் நரபலியை ஏற்றுக்கொள்வாரா, மனித பலியை ஏற்றுக்கொள்வாரா என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், லேவியர் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எல்லாம் வாசித்தால் நரபலியை நம் தேவன் அருவருக்கிறார். அவர் கொடுத்த தன் சாயலும் ரூபமும்படியான மனித ஆவியை கொல்லுவதற்கு நம் தேவன் விரும்புவாரா? சிந்தியுங்கள். அந்நிய தெய்வ வணக்க கூட்டத்திலே வாழ்ந்த ஆபிரகாம், புறஜாதியானாய் வாழ்ந்த ஆபிரகாம், விக்கிரக ஆராதனையிலே வாழ்ந்த ஆபிரகாம், நரபலி செலுத்துகிற மனித பலி செலுத்துகிற சந்ததியிலிருந்து வந்த ஆபிரகாம், தனக்குள்ள ஒரே மகன் சம்பந்தமாய் அவன் நிலையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே நம் தேவன் அவனை பரீட்சை பார்க்கும்படியாய், அவனை டெஸ்ட் பண்ணும்படியாய் ஈசாக்கை பலியிடச் சொல்லுகிறார். அதுவும் ஈசாக்கு பலியாகவில்லை. ஆபிரகாமும் தேவர்கள் மனித பலிகளை விரும்புவார்களா விரும்ப மாட்டார்களா என்ற கருத்திலே இன்னும் முழுமையடையாத பட்சத்திலே இருக்கிற நேரத்திலே நம் தேவன் சொன்ன உடனேயே அவன் அப்படியே நம்பி எதையும் சிந்திக்காமல் நம் தேவன் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தோடு தன் ஒரே மகனை கூட்டிக் கொண்டு அவன் புறப்பட்டான் மோரியா மலைப்பகுதிக்கு. முடிவு என்ன தெரியுமா? நரபலியை விரும்பாத தேவன் அந்த பலி செய்வதை தடை செய்தார். ஆமென். அப்படியானால் யெப்தா தன் மகனை பலி செலுத்த தேவன் விரும்புவாரா? யெப்தா தன் மகளை பலி செலுத்தவில்லையா? இப்படி ஒரு கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யெப்தாவுடைய பொருத்தனை என்ன தெரியுமா? அதை முதலில் நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யெப்தாவுடைய பொருத்தனை என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மோன் புத்திரரை வென்று வரும்போது தனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியது, அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணினான். இப்படியான தமிழ் மொழிபெயர்ப்பு சற்று தவறாயிருக்கிறது. சரியான மொழிபெயர்ப்பு இன்டர்லீனியன் ஹீப்ரு பைபிளிலிருந்து பார்க்கலாம். நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். The things which comes out from the doors of my house to meet me when I return in peace from the sons of Ammon shall belong to Jehovah, and I will offer it instead of burnt offering. Instead of burnt offering. யெப்தாவின் பொருத்தனை 1, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல். 2, அப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது பரிசுத்தமான ஒன்றானால் அதை தகன பலியாக்குவது. இதுதான் அவனுடைய பொருத்தனையாக இருந்தது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல் எப்படி என்று லேவியர் 27ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை பொருத்தனையாய் ஒப்பு கொடுத்தால் அந்த பிள்ளைகளை பலியிடக்கூடாது. மாறாக அந்த பிள்ளைகளுக்காய் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட பணம் எவ்வளவோ அந்த பணத்தை ஆசாரியனிடம் கொடுக்க வேண்டும். பலியிடுகிற, அதுவும் அப்பளுக்கு இல்லாத மிருகங்களைத்தான் பலியிட வேண்டும். இந்த காரியத்திலே யெப்தாவுடைய விஷயத்துக்கு வரலாம். யெப்தா ஜெயித்து வரும்போது எதிர்கொண்டு வந்தது ஆடோ மாடோ புறாவோ என்றால் அவைகளை பலியிட வேதம் இடமளிக்கிறது. மாறாக பன்றியோ நாயோ மனிதர்களோ எதிரிலே வந்தால் அவைகளை பலியிட முடியாது. இங்கே யெப்தாவுக்கு முன்னாலே வந்ததோ யெப்தாவுடைய மகள். எனவே அவனின் 2வது பொருத்தனையைத்தான் அவனால் செய்ய முடியாதே ஒழிய 1வது பொருத்தனையை அவன் செய்ய முடியும். மறுபடியும் அது என்ன 2 பொருத்தனை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் இன்டர்லீனியர் ஹீப்ரு பைபிளில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறேன். 1வது பொருத்தனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல். 2வது பொருத்தனை பரிசுத்தமான ஒன்றானால் அது தகன பலியாக்கப்படுதல். இப்போ அந்த யெப்தாவுடைய மகள் வந்ததினாலே
இரண்டாவது பொருத்தனையை அவனால் செய்ய முடியாது. ஒன்றாவது பொருத்தனையை செய்யலாம். இரண்டாவது பொருத்தனையை அவன் செய்ய வேண்டும் என்றால் லேவியரிலே சொல்லப்பட்டபடி முதல் பொருத்தனையை மாத்திரமே செய்ய முடியும். தன்னுடைய ஒரே பிள்ளையை தேவனுக்கு கன்னிகை என்ற நிலையிலே ஒப்பு கொடுக்க எப்தா விரும்பவில்லை. ஆனாலே அவனுடைய மனம் கலங்கினது. யோவான் 3:16 வாசித்தோம் என்றால், பிதாவாகிய தேவன் ஒருவர்தான் தன் ஒரே மகனை நமக்காக சாக கொடுத்தார். எப்தாவுக்கு அப்படிப்பட்ட உள்ளம் வரவில்லை. ஆனாலே அவன் கலங்கினான். அவன் கலங்குற நேரத்தில் அவனுடைய மகளே சொல்லுகிறாள், அப்பா கவலைப்படாதீங்க, உங்களுடைய பொருத்தனைப்படியே ஒப்பு கொடுங்கள் என்று அப்பாவிடம் சொல்லி சம்மதிக்க வைத்தாள். நியாயாதிபதிகள் 11:37 மகள் சொன்னதை நீங்கள் NIV பைபிளில் வாசித்தீர்கள் என்றால் கொஞ்சம் விளக்கமாக இருக்கிறது. பட் grant me this one request, she said, give me 2 months to roam the hills and weep with my friends because I will never marry. தன் தோழிகளோடு தன் கன்னிமை நிமித்தம் 2 மாதம் போய்விட்டு வர தவணை கேட்டாள். தவணை முடிந்த பிற்பாடு நியாயாதிபதிகள் 11:31 சொல்லுகிறது, அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான், அவள் புருஷனை அறியாதிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எப்தா பலியிடவில்லை, மாறாக மகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். அவள் கடைசி வரைக்கும் கன்னியாகவே இருந்து தேவனுக்கென்று ஊழியம் செய்தாள் என்று நாம் அறிகிறோம். ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, எப்தாவினுடைய மகள் பலியிடப்படவும் இல்லை. அந்த பலி நம் தேவன் விரும்புகிறதும் இல்லை. அப்படியே பலியிட்டாலும் ஆபிரகாமுடைய பலியை தடுத்த தேவன் நிச்சயமாய் இந்த பலியையும் நிச்சயமாய் தடுத்திருப்பார். ஆனாலே நம் தேவனுக்கு சாத்தானுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றது என்ற ஒரு நிலை வராத பட்சத்தில் அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்தாவின் மகள் பலியிடப்படவே இல்லை. அவள் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாள். கன்னியாகவே அவள் இருந்தாள். ஆமென்.